Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல லெசன் 4 பத்தி பார்க்க போறோம். அதாவது லெசன் 4ல நம்ம இப்போ பார்க்க போறது ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஸ்டீரிங் கண்ட்ரோல்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் மட்டும் பார்க்க போறது இல்ல. ஸ்டீரிங் வித் நம்ம கியரை போட்டு, அதாவது ஒரு பிகினர் ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 கியர் 4 கியர் போட்டு டிரைவ் பண்ணலாம். டாப் கியர்லாம் போட்டு டிரைவ் பண்ணக்கூடாது, ஆரம்ப கட்டத்துல சொல்றேன். சரி ஓகேங்களா? லெசன் 1 அண்ட் லெசன் 2 லெசன் 3 வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல நான் என் தம்பியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சொல்லி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி ஒரு பிகினர் எப்படி காரை எடுக்கணும், எப்படி ஓட்ட பழகணும்னு. இப்போ இந்த லெசன் 4ல 3 கியர் போட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம ஸ்டேரிங்கை பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்றது பத்தி பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஸோ ஹேண்ட்ஸ் இப்போ வந்து லெசன் 4ல பார்க்க போகிறோம். லெசன் 4 பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிரேக்கு, கிளச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கியர் நியூட்ரல் இருக்கா கியரில் இருக்கான்னு பார்க்கணும். கியர் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கு. இப்போ நியூட்ரல் பண்ணிக்கிட்டேன். நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஸோ பிரேக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டேன். இப்போ வந்து சீட் பெல்ட்டும் போட்டேன், அங்கே வார்னிங் எதுவுமே காட்டலை எனக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஏற்ற மாதிரி மிரரும் பார்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். மிரரும் ஓகே, எனக்கு எல்லா மிரரும் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லைட்டாக கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணி நான் வண்டியை வந்து மூவ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இப்போ பார்க்கிங்கில் இருக்கு, ஹசார்ட் லைட் வந்து ஆன்ல இருக்கு. இப்போ ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ண வைக்கிறேன். எங்கள் பின்னாடி வெஹிக்கிள் வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் வண்டியை. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் இவனுக்கு ஏற்கனவே கிளச் கண்ட்ரோல் பற்றியும் கியர் போடுறது பற்றியும் அண்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது என் தம்பி ஒரு பிகினர் தான். ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் வச்சு அவன் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கவனமாக ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் செகண்ட் ரோவில் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் ரோவில் உட்காரல, இங்கே உட்காரல. ஏன்னா அவன் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அது அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையும் கூட. ஏன்னா இது வரைக்கும் நான் என் சேனலில் போட்டிருக்கிற லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை பார்த்தே சில பேர் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ என் தம்பி நல்லா ஓட்டுறான் அப்படின்னாக்கா நீங்களும் கண்டிப்பாக நல்லா டிரைவிங் பண்ணுவீங்க. கான்ஃபிடன்ஸ் முக்கியம். இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றி ஆல்ரெடி நான் என் தம்பிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இப்போ மேலே ஐ பட்டன்ல வரும். அதை பார்த்து ஸ்டேரிங் கண்ட்ரோலை எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நான் என் தம்பிக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவன் வாயாலே அவனே சொல்லி கொடுப்பான். இப்போ உங்களுக்கு கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டுற மாதிரி கார் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கார் வந்து ஜிக்ஸாக் இல்ல. இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கார் ஒன்னு லெஃப்ட்ல போற மாதிரி இருக்கும், ரைட்ல போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணீங்கன்னா நீங்க இப்படி ஆட்டுவீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா காரை வந்து நேரா கொண்டு வரதுக்கு நானும் அப்படிதான் பண்ணேன் ஸ்டார்டிங்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒன்று புரிஞ்சது என்னன்னா, கார் வந்து கரெக்டா தான் போகுது, ரோடு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டா அட்ஜஸ்ட் பண்ண போது. ஏன்னா இது பவர் ஸ்டேரிங், இது ஆர்டினரி ஸ்டேரிங்கா இருந்தா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பவர் ஸ்டேரிங்னால நம்ம லைட்டா நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சா போது. பாருங்க இந்த ரோடு வந்து இப்படி வளையுதுங்களா? ஸோ நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. இப்போ கை பாருங்க, ஒண்ணுமே பண்ணல. நான் லைட்டா தான் இப்படி பண்றேன். வண்டி ஆட்டோமேட்டிக்கா லைட்டா தான் பண்றேன். வண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ இதே நம்ம வந்து இப்படி ஃபுல்லா ஆட்டோம்னா வண்டி அந்த கோட்டுக்கு அந்த போயிடும். அந்த பக்கம் வண்டியை தான் வந்துச்சுன்னா அது ரிஸ்க் ஆயிடும். ஸோ நம்ம ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விட்டுறணும். ஸ்டேரிங்கை வந்து ஃப்ரீயா விட்டுறணும். சும்மா லைட்டா இப்படி பண்ணாலே போதும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு எல்லாமே ஈஸியா மாறிடும். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் நீங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணவே தேவையில்லை. நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, கரெக்டா நம்ம வந்து வண்டி லெஃப்ட் அண்ட் ரைட்ல கரெக்டா பாத்துக்கணும். ஏதாவது ஸ்பீட் பிரேக் வந்தாலும் கீர் கரெக்டா போடுறது, கிளச்சை பிடிக்கிறது, பிரேக் பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோலே நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா மற்றதுல கோட்டை விட்டுறேன். ஸோ அதனால இது பாத்துக்கணும். இது அண்ணன் ஃபுல்லா எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் சொல்லி கொடுத்ததுல இருந்தே எனக்கு வந்து இப்போ கரெக்டா வருது. எனக்கு இப்போ பாருங்க, நான் மேக்ஸிமம் ஸ்பீடே நான் போல ஃபர்ஸ்ட். ஸோ 40-50 தான் நான் போறேன். அதாவது 4th கியர் அந்த மாதிரி தான் நான் போறேன். 50க்கு மேல போனா நான் 5th கியர் போட்டுருவேன். நான் ஆக்சுவலா அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு, எனக்கு தெரியல அது என்னன்ட்டு. அண்ணா உங்களுக்கு சொல்லுவான் அது. இப்போ ஸ்பீட் பிரேக் வருது, என்ன பண்ணணும்னா இப்படி எல்லாம் பிரேக் போடக்கூடாது. சரி, ஸ்பீட் பிரேக் வரும்போது நீ இப்படி எல்லாம் பிரேக் போட்டேனாக்கா பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க. பின்னாடி வரவங்க சாரி ரெஸ்பெக்டா பேசுறேன், பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க. ஸோ அதனால நீ பிரேக் வந்து இப்படிலாம் போட்டேனாக்கா கட்டுப்படி ஆகாது. பிரேக் வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஓகேண்ணா. பதட்டப்படாத, பயப்படாத. வண்டி ஓட்டும் போது கான்பிடென்ட்டா ஓட்டு. அங்க முன்னாடி ஆளுங்க இருக்கிறாங்க, லாரி வருது, பின்னாடி 2 வீலர் வருது, அதெல்லாம் நீ கண்டுக்காத. உன் ரூட் கிளியரா இருக்கா, உன் ரூட்டை பாத்துக்கிட்டு போ.
நடுவுல டூ வீலர் வருது, ஹாரன் அடிச்சுக்க இந்த மாதிரி, அவ்வளவுதான். இப்போ எப்படி ஸ்மூத்தா ஏத்தி இறக்குற இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஒரு பிகினர் அப்படிங்கறதுனால பைட்டிங் பாயிண்ட்னா என்ன, ஆஃப் கிளட்ச் விட்டு வண்டியை மூவ் பண்றதுனா என்ன, அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு இருந்தால் மேற்கொண்டு நீங்க வண்டியை மூவ் பண்ண கத்துக்கணும். அதாவது மேக்ஸிமம் 3வது கியர் இல்ல 4வது கியர். இப்போ என் தம்பி 4வது கியர் போட்டு சொல்லிடுறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் முன்னாடி நான் பிரேக் வந்து புஷ் பண்ணனே வண்டி சடனா நின்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சோ எனக்கு வந்து எப்படின்னா பிரேக் வந்து ஓரளவுக்கு நம்ம டைட்டா அழுத்தணும் போல இருக்கு, அந்த மைண்ட் செட்ல இருக்கேன்னா. ஏன்னா கண்டிப்பா ஓட்டுறவங்க நீங்களும் அந்த மைண்ட் செட்ல இருப்பீங்க, பிகினர்ஸ் எல்லாமே. ஸோ ஆனா ஒவ்வொரு காருக்கும் ஒரு பிரேக் செட் வந்து வேரி ஆகும். ஸோ சில காருக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும், சில காருக்கு லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஏன்னா மேக்ஸிமம் காருக்கு லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஆனா ஒரு சில கார் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த காருக்குலாம் பாத்தீங்கன்னா போட்டு அழுத்தணும். அப்படி இருந்தாதான் ஒருவேளை அது பிரேக் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அந்த மைண்ட் செட்ல தான் இந்த காரை ஓட்டிட்டு இருந்தேன். அதுல தான் இப்போ வந்து பிரேக்கும் பிடிச்சேன், அதுல தான் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே லைட்டு இது வந்து லைட்டா நம்ம இது பண்ணாலே போதும், மற்றபடி எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்க ஒரு பிகினர்ங்கிறதுனால வண்டியை மூவ் பண்ண கத்துக்கும் பொழுது மேக்ஸிமம் 3வது இல்ல 4வது கியர் போட்டு தான் நீங்க ட்ரை பண்ணணும். டாப் கியர் ஆன 5th கியர் ஆர் 6th கியரை போட்டு ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க கார் ஓட்ட பழகும் பொழுது ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட்ட வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 40 km/h ஸ்பீட்ல ஓட்டுங்க. ஏன்னா வண்டி ஸ்லோ மூவ்மெண்ட்ல இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலை கத்துக்க முடியும். வண்டி சல்லுன்னு ஸ்பீடா நீங்க ட்ரை பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி போயிடும். ஆனா அதுல நீங்க லேண்ட் பண்றது பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே ஒரு 40 km/h வேகத்துல பொறுமையா 3வது இல்ல 4வது, 40னாக்கா 4வது கியர் போட்டுக்கோங்க, 3வது கியர் போட்டீங்கன்னாக்கா 30, 32 போங்க. இந்த ஒரு பொறுமையான ஸ்பீட்ல நீங்க ட்ரை பண்ணும் பொழுதுதான் ஸ்டேரிங் கண்ட்ரோலை உங்களால புரிஞ்சிக்க முடியும். பவர் ஸ்டேரிங்கை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பவர் ஸ்டேரிங் லைட்டா திருப்பினாலே வண்டி திரும்பும். சரிங்களா? ஸோ ரோட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டேரிங்கை கரெக்டா பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். அதனாலதான் சொல்றேன், ஸ்பீடா போகாதீங்க. கத்துக்கும் பொழுது ஸ்லோ டிரைவிங் பண்ணுங்க. ஸ்டேரிங் பத்தி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கார் ஓட்ட பழகும் பொழுது முக்கியமா நீங்க இந்த ஒயிட் லைனுக்கு பக்கத்திலேயே ஓட்டுங்க, இந்த வெள்ளக்கோடுக்கு பக்கத்திலேயே ஓட்டுங்க. ஏதாவது முன்னாடி அப்டக்கல்ஸ் வருது, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீங்க இப்படி கட் அடிச்சு மேல ஏறி அப்படி இல்ல மறுபடியும் நம்ம லேனுக்கு வரணும் அப்படின்னாக்கா ரைட் சைட் மிரரை செக் பண்ணுங்க, சென்டர் மிரரை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓவர்டேக் அடிங்க. ரைட் சைட் மிரர் சென்டர் மிரர் செக் பண்ணாமலே நீங்க ஓவர்டேக் எடுக்க கூடாது. ஏன்னா சைட்ல ஏதாச்சும் வண்டி வந்தா நம்ம மோதிடுவோம். ஓகேங்களா? சேஃப்டிக்கு ரைட் சைட் மிரர் அண்ட் சென்டர் மிரரை செக் பண்ணுங்க. இதோ பாருங்க, இப்போ இந்த வண்டி போறது தெரியாம என்னுடைய தம்பி ஓவர்டேக் அடிக்கணும்னு ஸ்டேரிங்கை கட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு விபத்து ஏற்படுத்தும். ஸோ எப்பவுமே ரைட் சைட் மிரர் செக் பண்ணணும், சென்டர் மிரரை செக் பண்ணணும். லெஃப்ட் சைட் மிரர் எப்போ செக் பண்ணணும்? நம்ம லெஃப்ட் டர்ன் எடுக்கும் பொழுதோ இல்ல லெஃப்ட் சைடு ஒட்டி ஏதாச்சும் வண்டி, மேக்சிமம் லெஃப்ட் சைடு ஒட்டி வர வண்டி டூ வீலர் மட்டும் தான் இருக்கும். டூ வீலர் ஏதாச்சும் லெஃப்ட் சைடு ஒட்டி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும், அப்பப்போ செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ சைட் மிரர்ஸ் அண்ட் சென்டர் மிரர் வாட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்போ இந்த ரவுண்ட் ஆனால அப்படியே ரன் அடிச்சு போப்பா பார்க்கலாம். ரவுண்ட் ஆனா தாண்டிட்ட பண்ணி ரவுண்ட் ஆனா தாண்டி போதும். ஏய் ஸ்டேரிங் கட் பண்ணு. இப்போ எந்த மைண்ட் செட்ல வந்தீங்க நீங்க? அது ஈஸியா கட் அடிச்சலாம் அப்படி சொல்லி லைட்டா திருப்புற மைண்ட் செட்ல வந்தேன். ஃபுல் கட்டு அந்த ரவுண்ட் ஆனிலே கட் அடிச்சிருந்தா ஈஸியா நம்ம வண்டியை திருப்பிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இது வந்து எந்த கியர்ல நீங்க திருப்புறீங்க? இது வந்து 4th கியர்ல திருப்புறீங்க. இப்ப பாத்தீங்களா? இப்போ என் தம்பி பிகினருங்கிறது நம்புறீங்களா? ஏன்னாக்கா என் தம்பி இப்போ வந்து 4th கியர்ல யூட்டர்ன் அடிக்க ட்ரை பண்ணான். அதாவது கொஞ்சம் ஒரு சில நேரத்துல அது கொஞ்சம் ஃபால்ட் ஆகுறது சகஜம்தான், தப்பு நடக்கிறது சகஜம். அந்த தப்பை திருத்திக்கிறது தான் நம்ம பாத்துக்கணும். என்னடா இப்போ இவன் தப்பு பண்ணிட்டான், நெக்ஸ்ட் டைம் இவன் யூட்டர்ன் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கியர் ஆர் செகண்ட் கியர் போட்டு தான் அடிப்பான். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி யூட்டர்ன் அடிக்கணும். சரிங்களா? வந்த 4th கியர்லயே அப்படியே யூட்டர்ன் அடிச்சா இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரவுண்ட் ஆனா வந்துச்சு, ரவுண்ட் ஆனாலேயே அப்படியே நம்ம இப்படி திருப்பி இருந்தா காரு நம்ம ரிவர்ஸ் எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் இந்த வழியில திருப்பி இருந்தா. சரி, ஓகே. வண்டி கத்துக்கும் பொழுது சில தவறுகள் நடக்கும், அது என்னன்னு நம்ம பார்த்து அடுத்த முறை அந்த தப்பு நடக்காம நம்ம பார்த்து கவனமா ஓட்டணும், அவ்வளவுதான்.
டிரைவிங்கிறது இதுதான், ஒன்றும் இல்லை. கத்துக்கிறது, டிரைவிங் வந்து கத்துக்கிறது, அது ஒரு கலை. இந்த மாதிரி மார்க்கிங் இல்லாத ரோட்ல நீங்க கொஞ்சம் லெஃப்ட் ஒதுங்கியே போறது உங்களுக்கு சேஃப்டி. சரிங்களா? இப்போ மார்க்கிங் வருது, இப்போ ஒயிட் லைன் மார்க்கிங் வருது, இப்போ நீங்க ஒயிட் லைன் ஒட்டியே போகலாம். ஒட்டி போகும்போது லெஃப்ட் சைட் மிரரை செக் பண்ணுங்க, ஏன்னா 2 வீலர்ஸ் ஒட்டி வருவாங்க, சர்ன்னு வருவாங்க. இப்போ இந்த லைனை ஒட்டி 2 வீலர் போவாங்க, இந்த லைனை ஒட்டி 2 வீலர் போயிட்டு இருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல நீங்க இந்த லைனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க 2 வீலர்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா அப்படின்னு. நம்மளுக்கான ரூட் கிளியரா இருக்குனாக்கா நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ முன்னாடி ஒரு 2 வீலர் போகுது, ஹாரன் அடிக்கணும், ஹாரன் அடிச்சு அவங்க விலகல, ரைட் சைட் மிரரை செக் பண்ணணும், வண்டி வரல, அதனால இந்த 2 வீலரை இப்போ ஓவர்டேக் அடிக்கிறோம். 2 வீலரை ஓவர்டேக் அடிச்ச உடனே இப்படி வரக்கூடாது, கொஞ்சம் லைட்டா போயிட்டு அப்புறம் வரணும், இல்லைன்னா பின்னாடி வண்டி பின்னாடி 2 வீலர் டச் ஆயிடும். ஓவர்டேக் எடுக்கும் போது கூட ஜாக்கிரதையா எடுக்கணும், ஏன்னா ஒவ்வொரு காருடைய அகலம் நீளம் வந்து மாறுபடும். காருடைய சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணி ஓவர்டேக் எடுக்கணும். இனோவா கிறிஸ்டாவுடைய லென்த்து வேற, ரெனால்ட் டிரைவருடைய லென்த்துங்கிறது வேற. இப்போதைக்கு 4th கியர் போட்டுட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என் தம்பி. 53 போயிட்டு இருக்கு வண்டி, 53 வேகத்துல. இப்போ இந்த எக்ஸல் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி என் தம்பி என்ன பண்றான், ரைட் சைட் மிரரை வாட்ச் பண்றான். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் எக்ஸல் ஓவர்டேக் அடிச்சான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கும் பொழுது டிரைவிங் கத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு எம்டி ரோட்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. மினிமம் டிராபிக் இருக்கும் பொழுது சொல்றேன். அதுக்கப்புறம் லைட்டா ஒரு மாடரேட் டிராபிக் இருக்கும்போது நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெவி டிராபிக் சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள ஹெவி டிராபிக்ல நீங்க கத்துக்கலாம். முக்கியமா நம்ம வண்டிய கண்ட்ரோல்ல வைக்கணும்னாக்கா ஸ்டேரிங்கை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வண்டியை நம்மளால கண்ட்ரோல்ல வைக்க முடியாது. ரோட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ரோட்டுக்கு ஏத்த மாதிரி லைட்டா ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே ஹைட்ராலிக் ஸ்டேரிங்னாக்கா அதோடைய மெத்தடுங்கிறது வேற. இது பவர் ஸ்டேரிங், லைட்டா திருப்பினாலே வண்டி திரும்பும். அதுவும் இல்லாம சுண்டு விரல்ல அப்படியே நம்ம ஈஸியா யூ டர்ன் எடுக்க முடியும் பவர் ஸ்டேரிங்ல. இன்னொரு விஷயம், இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் ஏதாவது கால் ஈரமா இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு லிக்யூட்ல ஏதாவது கால் பட்டு அதுக்கப்புறம் நீங்க வெறும் காலில் நீங்க வண்டி ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு. பிரேக் கூட விட்டுருங்க, ஏன்னா ஆக்சிலேட்டர் எல்லாமே சுண்டு விரல் நம்ம யூஸ் பண்றோம். மெயினா ஆக்சிலேட்டர் கட்டை விரல் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து அப்படியே ஸ்லிப் ஆகும். ஸோ டக்குன்னு வண்டி வந்து ஜெர்க் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணாதனால நான் சொல்றேன் உங்களுக்கு. மேபி நிறைய பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில டைம்ஸ் நார்மலாவே நம்மளுக்கு கட்டை விரல வேர்க்கும், அந்த டைம்ல வந்து இன்னும் ஸ்லிப் ஆகும் ஆக்சிலேட்டர். ஆமா, ஆக்சிலேட்டர் வெறுங்கால ஓட்டும் பொழுது லாங் டிரைவ் போகும்போது ஆக்சிலேட்டர்ல ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க கார் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு நீங்க ஷூ ஆர் செப்பலை போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க, அதுதான் சேஃப். இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கும். ஏன்னா ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்ல எல்லாம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும், கிருமிகள் இருக்கும். அது நம்ம வெறுங்காலால ட்ரை பண்ணும் பொழுது நம்ம கால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்லா கார் ஓட்ட பழகிட்டீங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு செப்பலார் ஷூவை போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. வெறுங்கால எப்பயாச்சும் ஓட்டணும் போல இருக்குனாக்கா வெறுங்கால நீங்க ஓட்டுங்க. இந்த மலைப்பகுதியில ஓட்டுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அப்படின்னாக்கா வெறுங்கால ஓட்டுங்க. மற்றபடி நார்மல் பிளைன் ரோட்ஸ்ல ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா ஷூ ஆர் செப்பல் போட்டுக்கோங்க. அதாவது நல்லா கார் ஓட்ட பழகிட்டால் மட்டும். பிகினரா இருந்தா ஷூ ஆர் செப்பலை கைட்டி வச்சுட்டு தான் வெறுங்கால நீங்க ட்ரை பண்ணணும். இப்போ ஸ்பீட் பிரேக் வருது, ஸ்டார்டிங்ல என் தம்பி என்ன பண்ணா பிரேக்கை வேகமா அடிச்சான். இப்போ பாருங்க பிரேக்கை ஸ்மூத்தா பட்டும் படாம பிரேக்கை கண்ட்ரோல் பண்றான். காருடைய பிரேக்கை நம்ம லைட்டா கொடுத்தாலே வண்டி ஸ்லோ ஆகும். நீங்க ஹெவியா டக்குன்னு அடிச்சீங்கன்னாக்கா சடன் பிரேக்கா செயல்படும். அப்புறம் கார் என்ன ஆகும், டக்குன்னு நிற்கும். ஸோ கார் ஓட்ட பழகும் பொழுது நீங்க கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கியர் போடணும் இல்ல வண்டியை ஸ்லோ பண்ணும் பொழுது நீங்க கிளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணி ஆகணும். பிரேக்கு வேகத்துக்கு ஏத்த மாதிரி அண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரேக்கை நம்ம கொடுக்கணும். பிளஸ் ஆக்சிலேட்டரை நம்ம கியரை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை சாஃப்டா கொடுக்கணும். ரொம்ப போட்டு பிரஸ் பண்ணக்கூடாது ஆக்சிலேட்டரை. இந்த மாதிரி வளைவுகள்ல நம்ம ஹாரன் நல்லா கொடுக்கணும். அங்க ஆட்டோ வருது, ஹாரன் கொடுத்தாச்சு. இது நல்லா பெண்ட் ஆகிக்கிட்டே போகும் ரோடு. இப்படி பெண்ட் ஆகிக்கிட்டே போகும்போது நம்ம லாங்ல பார்க்கணும், இங்க கிட்டே பார்க்க கூடாது, லாங் பார்க்கணும். இந்த வளைவுல லாங்ல ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம லாங்ல பார்க்கணும். ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, ஏதாச்சும் வந்து குண்டு குழி இருக்கா, போட்டோல்ஸ் இருக்கா, இல்ல ஸ்பீட் பிரேக்ஸ் வருதா திடீர்னு, லாங்ல இருக்கணும் கண்ணு.
கிட்ட இந்த டூ வீலரு ஹாரன் அடிச்சா நவரில், சைட் மிரர் பார்த்தா வண்டி எதுவுமே வரல, டூ வீலர் ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டா டூ வீலர் ஓவர்டேக் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி நம்மளுடைய லேனுக்கு வந்தாச்சு. இதே நீங்க ஒரு லாரி பஸ் ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு மிரரை செக் பண்ணி ப்ராப்பரா நீங்க ஓவர்டேக் எடுக்கணும். ஓவர்டேக்கிங்கும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான், நம்மளுடைய லேன்லயே நம்ம போய்கிட்டு இருக்கணும். 4th கியர் தான், 5th கியர் இல்ல, 4th கியரு. ஸ்பீடு பாருங்க, ஸ்பீடு ஒரு 50 கிட்ட போயிட்டு இருக்கு வண்டி. இன்னைக்கு வெயில் அதிகமா இல்லை, மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஸோ வெதர் நல்லா இருக்கு. வண்டி ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆப்போசிட்ல ஒரு லாரி வருது, கார் வருது, பஸ் வருதுனாக்கா பயப்படுவீங்க. பயப்படவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது, அந்த வண்டி இந்த வெள்ளை லைனுக்கு அவன் உள்ளேயே, அதாவது அவங்களுடைய லேனுக்குள்ளேயே வராங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. அவங்களுடைய லேன்லயே வராங்க அப்படின்னாக்கா நீங்க பாட்டுக்கு உங்க லேன்லயே போங்க. ஒருவேளை அவங்க லேனை விட்டு உள்ள வராங்க, நம்ம லேனுக்குள்ள வராங்க அப்படின்னாக்கா ஹாரன் அடிங்க. நீங்க கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிக்கோங்க. ஓரமா ஒதுக்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு மிரரை செக் பண்ணுங்க. ஏன்னா டூ வீலர்ஸ் வந்துகிட்டு இருக்கும் இந்த லைனுக்குள்ள. ஸோ ஓகேங்களா, எல்லாமே அனலைஸ் பண்ணணும். முன்னாடி போயிட்டு இருக்கிற வெஹிக்கிளுடைய ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணணும், ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிளுடைய ஸ்பீடை ஜட்ஜ் பண்ணணும், பின்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிளுடைய ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஜட்ஜ் பண்ணணும், அவ்வளவுதான். மைண்ட் ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன், அதாவது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கணும். சில பேர் பாட்டுல வைப்பீங்க, பாட்டு போட்டுக்கிட்டு. பாட்டுல இருக்கக்கூடாது, ரோட்ல இருக்கணும் கான்சென்ட்ரேஷன். ஓகே, என் தம்பி இப்போ பர்ஃபெக்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டேரிங் கண்ட்ரோல் நான் அவனுக்கு ஒரு 2-3 வாட்டி தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான், அவனே ஓட்ட. அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டேன், நீயே ஓட்டு, உனக்கே புரியும்னு. நம்ம வண்டியை ஓட்ட தான் நம்மளுக்கு புரியும் பவர் ஸ்டேரிங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு. லாரி வேகமா போகுது, காரும் வேகமா போகுது, அந்த சவுண்டு கேட்டு நீங்க பதட்டமாக தேவையில்லை. நம்ம பாட்டு நம்ம லேன்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த முன்னாடி போயிட்டு இருக்கிற டெம்போவை உங்களுக்கு ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னாக்கா ஓவர்டேக் எடுக்காதீங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்ல வெஹிக்கல் இல்ல, ரோடு கிளியரா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வண்டியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அதாவது ஸ்டேரிங்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னால் மட்டும் ஸ்பீடு எடுத்து ஓவர்டேக் அடிங்க. சரி, ஓகே. ஸ்டேரிங் கண்ட்ரோலை பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பைட்டிங் பாயிண்ட்டை கொண்டு வந்து வண்டியை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுத்து ஸ்பீடு ஒரு 10-11 வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் கியர் போடணும். கிளச்சை ஃபுல்லா, ஆக்சிலேட்டர் விட்டுறணும், கிளச் ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணணும், செகண்ட் கியர் போடணும். செகண்ட் கியரை போட்டு இப்போ தம்பி செகண்ட் கியர் போடுறான். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். செகண்ட் கியர் போட்டா இப்போ கிளச்சை மெதுவா ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை அங்க ஜென்டிலா ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க கிளச்சை சடனா ரிலீஸ் பண்ணா கார் ஜெர்க் அடிக்கும். ஸோ ஓகே, கிளச்சை வந்து நம்ம சடனா ரிலீஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே கிளச்சை சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும், ஸ்லோ மூவ்மெண்ட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க 3rd கியர், 4th கியர், 5th கியர் போட்டு ட்ரைவ் பண்ணும் பொழுது கிளச்சை நீங்க டக்குன்னு, அதாவது ஓரளவுக்கு டக்குன்னு எடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் கார் ஜெர்க் அடிக்காது. அது நீங்க ட்ரை பண்ண தெரிஞ்சுப்பீங்க. அதே போல கிளச்சை ரிலீஸ் பண்ணும் பொழுது கார் ஜெர்க் அடிக்காம இருக்க நான் வந்து ஒரு லெசன் எடுத்திருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க் இப்போ மேல ஐ பட்டன்ல வரும், பாத்துக்கோங்க. நம்ம சேனல் ஃபுல்லா கார் எப்படி டிரைவ் பண்றது பத்தி தான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்டை பாருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்க செக் பண்ணுங்க. எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிரைவிங் லெசன்ஸ் தான் நான் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சைட் மிரர்ஸை ப்ராப்பரா உங்களுடைய வியூ பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து லெசன் 1, லெசன் 2 போ. லெஃப்ட் மிரர் செக் பண்ணியப்பா? லெஃப்ட் மிரர் செக் பண்ணல, கரெக்டா? இப்போ லெஃப்ட் ஒட்டி ஒரு டூ வீலர் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு தான் சொல்றது, முன்னாடி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒன்னு பிரேக் அடிச்சு ஸ்லோ பண்ணுங்க. இல்லையா ஒதுங்கி போறீங்களா நீங்க, லெஃப்ட் மிரர் செக் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், லெஃப்ட் ஒட்டி இந்த வெள்ளை லைனுக்கு ஒட்டியே டூ வீலர் வரும். இப்போ என் தம்பி அந்த டூ வீலர் வந்ததுனால லெஃப்ட் மிரர் செக் பண்ணாமலேயே லெஃப்ட் ஏறிட்டான். ஒருவேளை டூ வீலர் வந்திருந்தா வண்டி தட்டி இருக்கும், அவங்க கீழே விழுந்திருப்பாங்க, அப்புறம் சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே நம்ம லேன்ல இருந்து ஒன்னு லெஃப்ட்டுக்கு போறோம்னாக்கா லெஃப்ட் மிரர் செக் பண்ணுங்க போறதுக்கு முன்னாடி, ரைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரைட் மிரரை செக் பண்ணுங்க. பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குன்னு சென்டர் மிரர் பார்த்து வாட்ச் பண்ணுங்க. பிரேக்கை சடனா அடிக்க வேண்டாம், பின்னாடி டூ வீலர் வருது பார்த்து கவனம். ஸோ ஓகே, இப்போ இந்த மிஸ்டேக்கையும் பண்ணிட்டான், லெஃப்ட் மிரர் செக் பண்ணாம லெஃப்ட்ல ஏறிட்டான் என் தம்பி. தப்பு பண்ணிட்டான், அது அடுத்த வாட்டி அவன் திருத்திப்பான். டிரைவிங்ல தப்பு நடக்கும், அது அடுத்த வாட்டி நடக்காம நம்ம தான் அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா?
நீங்க டிரைவிங் கத்துக்கும் பொழுது, அதாவது என்னுடைய வீடியோ பார்த்து நீங்க டிரைவிங் கத்துக்கும் பொழுது ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட்டை பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. ஒரு டிரைவிங் நல்லா தெரிஞ்சவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஓட்ட பழகுங்க. ஓகேங்களா? நீங்களா வண்டி எடுத்துடாதீங்க தனியா. இப்போ ஊருக்குள்ள போகுது வண்டி. தேர்ட் கியர் மாதிரி பிஸ்னி தேர்ட் கியர்லயே போ. இன்னும் தேர்ட் கியர்ல போறோம். ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ரைட்டுக்கு வா, இப்போ லெஃப்ட்டுக்கு போ, லெஃப்ட்டுக்கு போ. கிளச்சை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணு, மெதுவா ஜென்டிலா ஆக்சில் இது பிரேக் கொடு. இதுக்கு மேல லெஃப்ட் போகாத, இதுக்கு மேல லெஃப்ட் போகாத, பள்ளம் இருக்கு. செகண்ட் கியர் போடுமா, செகண்ட் கியர் போடு. லைட்டா போ, அந்த மாட்டு வண்டி பின்னாடியே போ, ஆம்புலன்ஸ் வருதுல அது போயிட்டோம். பிரேக்ல கால் வை, மெதுவா ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் கியர் போடு, ஃபர்ஸ்ட் கியர் போடு. கரெக்டா போனட் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணணும். சரியா? போனட்டோட லென்த்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸ்டேரிங்கையும் ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணணும். மாட்டு வண்டி ஒட்டி வருது பார், பார்த்து கவனம். ஆக்சிலேட்டர் கொடுக்காத, முன்னாடி வண்டி வருது, ஆக்சிலேட்டர் கொடுக்க கூடாது இந்த டைம்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னாக்கா அவங்க எப்படி வேணாலும் போயிடுவாங்க. நம்ம இப்பதான் ஓட்ட பழகுறோம். உங்களுக்கு டிராபிக்ல ஸ்டேரிங் கண்ட்ரோல கத்துக்கும் பொழுது டிராபிக்கை பார்த்து பயமா இருக்கு அப்படின்னாக்கா செகண்ட் கியர்லயே ஓட்டுங்க, பொறுமையா ஓட்டுங்க. பெட்ரோல் போனா போயிட்டு போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கெயின் பண்ண முடியும். டிராபிக்ல ஹாரன் நல்லா கொடுமா, ரன்னிங்ல ஹாரன் நல்லா கொடுக்கணும். ஹாரன் அடிக்குது, லாரி வருது, அப்படியே ஓரமா லெஃப்ட்ல வா, அது ஏறி திருப்போம் வண்டி. ஓகே பார்த்து. டூ வீலரு லெஃப்ட் அண்ட் ரைட்ல எப்படி வேணாலும் ஏறுவாங்க. ஏறும் பொழுது ஃப்ரண்ட் போனட்டு தட்டிடக்கூடாது. அவங்க இது ஆட்டோ போயிடட்டும், ஆட்டோ ஏறுதுல, ஆட்டோ ஏறும். எப்பவுமே டிரைவிங்ல நம்மளுக்கு தேவை பொறுமை. அங்க ஆட்டோ ஏறுது, ஆட்டோ ஏறும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், பிரேக்ல கால் வைக்கணும், கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணிக்கணும். ஆட்டோ போனா போயிட்டு போகுது, ஆட்டோக்கு முன்னாடி நம்ம போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. டிராபிக்ல தேவை பொறுமை. நம்ம லைட்டா யார் மேலேயாச்சும் டச் பண்ணிட்டாலும் சண்டைக்கு வந்துடுவாங்க. பதட்டப்படாத. ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டா பண்ற டிராபிக்ல. இப்ப இருக்க செகண்ட் கியர் தான் ஃபுல்லா. செகண்ட் கியர்லயே போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாரன் கூட போ, மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா போ, மெதுவா. டூ வீலர் டிவைடட் நடுவில் லெஃப்ட்ல திருப்பு வண்டியா, நல்லா லெஃப்ட்ல திருப்பு. ரைட்ல திருப்பு, திருப்பு திருப்பு திருப்பு. உனக்கே தெரியுமா ரைட்ல, ரைட்ல கேப் விடாத, ஏறான் பார். டூ வீலர் ஏறான் ரைட்ல. டிவைடர் எப்பவுமே கைஸ், நீங்க வண்டி ஓட்டும் பொழுது டிவைடர் ஒட்டியே போங்க. டிவைடர் நடுவுல, உங்க டிவைடருக்கும் உங்க வண்டிக்கும் நடுவுல கேப்பை விட்டுறாதீங்க. கேப்பை விட்டீங்கன்னாக்கா டூ வீலர் நடுவுல போடுவாங்க, நடுவுல ஏறுவாங்க. ஸோ அப்போ டூ வீலருக்கும் நம்மளுடைய காருக்கும் டிவைடருக்கும் நடுவுல அவங்க மாட்டிக்கிட்டு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க ஓட்டும் பொழுது வண்டியை டிவைடர் ஒட்டியே ஓட்டுறது நல்லது. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் டூ வீலர் உள்ள நுழைவாங்க. நேற்று அதே மாதிரிதான் எங்க ஊர்ல செங்கத்துல நேற்று நடந்த விஷயம். ஒரு விபத்து. ஒரு ஈச்சர் வண்டி இதே லைனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஈச்சர் வண்டி கேப்பை விட்டாரு, எம்டி. ஈச்சர் வண்டி வந்தது எம்டி, ஸோ கேப்பை விட்டாரு. அந்த கேப்புக்குள்ள ஒரு ஸ்கூட்டி, பசங்க 2 பேரு ஒரு ஸ்கூட்டி உள்ள பூந்துட்டாங்க. பூந்து டிவைடருக்கும் அந்த ஈச்சருக்கும் நடுவுல மாட்டி கீழே விழுந்திருக்காங்க. நல்ல வேலை ஈச்சர் டிரைவர் சைட் மிரரை பார்த்து சடன் பிரேக் போட்டிருக்காரு, வண்டி ஏறல அவங்க மேல. அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு டூ வீலர் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க. ஏன்னா தப்பு அவங்க மேல இருக்கு, அதனால அவங்க பயந்து ஓடிட்டாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க டிவைடர் ஒட்டி ஓட்டும் பொழுது, பொதுவா ஊருக்குள்ள சொல்றேன் சரிங்களா, டிவைடர் ஒட்டி ஓட்டும் பொழுது
பார்த்து நிதானமா ஓட்டுங்க. டிவைடருக்கும் வண்டிக்கும் நடுவுல ஒன்னும் வரல, யாரும் வரல. டிவைடருக்கும் வண்டிக்கும் நடுவுல கேப்பை மட்டும் விட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ இங்கேயும் டிவைடர் வருதுங்களா, கேப்பை விட்டுறாதீங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரமாட்டேங்குது பாத்தியா உனக்கு? இப்போ ஏன் தடுமாறுற? ஸ்ட்ரைட்டா போ. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு டிராஃபிக்னால. இப்படி எல்லாம் பதட்டப்பட்டா ஒன்னும் கத்துக்க முடியாதுப்பா. நீ இப்ப என்னத்துக்கு இப்படி ஆக்சிலேட்டர் போட்டு மிதிக்கிற? பதட்டமா இருக்குன்னா ஸ்லோவா போகணும். செகண்ட் கியர்ல 30க்கு மேல போற. செகண்ட் கியர்ல ஓரமா ஒதுக்கு வண்டிய. போ போ போ, அப்படியே போ. நான் வந்து போட்டுக்கிறேன், போ போ. பிரேக்கை நீ வந்து ஹார்டா பிரஸ் பண்ற. கார் ரொம்ப ஜர்க் அடிக்குது டிராபிக்ல. எம்டி ரோட்ல நல்லா ஓட்டுற. சிட்டி டிராபிக்ல வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் லைட்டா அடி வாங்குது. பிளஸ் கியர் போடும் போதும் கொஞ்சம் லைட்டா சொதப்புது. கத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பதட்டம் ஆகக்கூடாதுரா. 3வது கியர்லயே போ. 3வது கியர்ல ஒரு 30ல போ, போதும். 30லயே போ. ஏன்னா டக்குன்னு டிவைடர்ல இருந்து கிராஸ் ஆவாங்க. அங்கேயும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, இங்கேயும் பெட்ரோல் பங்க் இருக்கு. இப்படி நடுவுல வருவாங்க டிவைடர் ஒட்டி. டிவைடர்ல கேப் விட்டாத, டிவைடர் ஒட்டியே போ. 2 வீலர் வந்துரும். டிவைடருக்கும் வண்டிக்கும் நடுவுல 2 வீலர் வந்துரும். 3வது கியர்லயே 30லயே போ. அதுக்கு மேல ஸ்பீடு எடுக்காத. அதுக்கப்புறம் நீ இப்போ ரன்னிங்ல ஸ்டேரிங்கை விட்டு கியரை போடும் பொழுது ஸ்டேரிங் கண்ட்ரோல் உனக்கு சுத்தமா வரல. போய் டிவைடர்ல இடிச்சிட்டு இருப்பேன் நேரத்துக்கு. நீ அது நீ பிராக்டிஸ் எடுக்கணும், சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. வண்டி 4th கியர் போட்டு ஓட்டுறதுக்கு பயமா இருக்கு ஆரம்ப கட்டத்துல அப்படின்னாக்கா 3rd கியர் போட்டுக்கோங்க. 3rd கியர் போட்டுக்கிட்டு பொறுமையா 30லயே ஓட்டுங்க. அப்போதான் ஸ்டேரிங்கை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிராபிக்ல ஓட்டும் பொழுது 2nd கியர் போட்டுக்கிட்டு பொறுமையா ட்ரைவ் பண்ணுங்க. பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி, பிரேக் அடி. கேப் இல்ல, கேப் இல்ல, பிரேக் அடி. போ 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 போ. இப்போ கேப் அண்ட் போ. இப்ப இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், அதாவது நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த ஜேசிபிக்கும் அந்த பஸ்ஸுக்கும் அந்த லாரிக்கும் நடுவுல கேப் இருக்கு, நான் போயிட்டு இருப்பேன். இப்போ பிகினரா இருக்கிறான் என் தம்பி, அங்க கேப் அது போதுமா நம்ம வண்டிக்கு அப்படின்னு ஒரு டவுட் வரும். பிகினரா இருந்தாலே அந்த டவுட் வரும், அதுக்குள்ள கரெக்டா வண்டி போகுமா. ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் இப்பதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டா வந்தாதான் கேப்புக்குள்ள பூர முடியும். இந்த மாதிரி வந்து லாங்கா ஹார்ன் அடிப்பாங்க, லாங்கா தொடர்ந்து ஹார்ன் அடிப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்க எரிச்சலாக தேவையில்லை. நீங்க பாட்டு ட்ரை பண்ணிட்டு போங்க, வழி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஸ்டேரிங்க இப்படி திருப்பி கூடாதுமா, லைட்டா திருப்பி போதும். 3வது கியர்ல தான் வண்டி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்டேரிங் சொதப்புனதுனால 4வது கியர் வேண்டாம், 3வது கியர்ல இருக்கும்னு சொல்றேன். 3வது கியர்லயே போட்டு வண்டி. சென்டர் மிரரை வாட்ச் பண்றியா? என்ன வருது பாரு. சென்டர் வண்டி ஒரு டெம்போ வருது. கேப்பும் ஜட்ஜ் பண்ணணும், ஓகேவா? அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் எவ்வளவு கேப் இருக்கு பின்னாடி ஜட்ஜ் பண்ண பாரு. பஸ் ஏறான் பாரு. லெஃப்ட்டுக்கு வா. லெஃப்ட் மிரர் பாத்தியா? அது பார்த்து ஆளுங்க இருக்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் எல்லாம் அவங்க அப்படியே ஏறுவாங்க, ஒட்டி போவாங்க. அதெல்லாம் நீ பார்த்து பயப்படக்கூடாது. அவங்களுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். நீ ஏறி வரியா, நானும் அப்படிதான் வருவேன் அப்படிலாம் போக கூடாது. விட்டு கொடுத்து போனா அவ்வளவுதான். விட்டு கொடுத்து போனா நம்ம உயிர் பாதுகாப்பா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேயா? முன்னாடியும் வாட்ச் பண்ணணும், பின்னாடியும் வாட்ச் பண்ணணும், 2 சைடும் வாட்ச் பண்ணணும். பைக் ஹாரன் அடிச்சுட்டு போகுது, அவங்களையும் வாட்ச் பண்ணணும். ஆனா சில பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு யாராச்சும் வணக்கம்னா அப்படி வச்சா ரேஸ் கொடுக்கறது விட்டுட்டு வணக்கம் அப்படின்னு வைப்பாங்க. நடுவுல வண்டி நிற்கும், அங்க முன்னாடி போயிட்டு இருக்கிற வண்டி சடனா பிரேக் போட்டு வணக்கம்னா வணக்கம் அப்படின்னு வைப்பாங்க. அது எனக்கு நடந்திருக்கு. முன்னாடி ஒரு 2 வீலர் போயிட்டு இருக்கு, நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து இவர் முன்னாடி போற 2 வீலருக்கு வணக்கம்னா அப்படின்னு கத்துறாரு. இவரும் வணக்கம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுவும் வண்டியை ஸ்லோ பண்ணி கத்துறாரு. டக்குன்னு சடனா ஸ்லோ பண்ணி கத்துறாரு. நான் பின்னாடி வந்து சடன் பிரேக் அடிச்சேன். திட்ட வாங்க முடியும்? திட்டினாதான் கேட்பாங்களா? நான் பான்னு போயிட்டேன், அவ்வளவுதான். ஓட்ட கடிச்சிட்டு நான் போயிட்டேன். இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, என் தம்பி ஓட்டுறதுல பதட்டமா இருக்கான், லைட்டா பதட்டமா இருக்கான். ரிலாக்ஸேஷன் இல்லை. இப்போ அந்த எம்டி ரோட்ல இருக்கும் பொழுது ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. டிராபிக் உள்ள வரும் பொழுது பதட்டமானா இன்னும் அந்த பதட்டம் இருக்கு அவனுக்கு. நான் இப்பவும் ஊருக்குள்ளதான் வண்டி போயிட்டு இருக்கு. வண்டிங்க டூ வீலர்ஸ் அதிகமா எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அதனால பதட்டமா இருக்கான். 3வது கியர்ல ரொம்ப பதட்டமா இருக்கு. தெரியுது, ஸ்டேரிங் கண்ட்ரோல்லயே தெரியுது எனக்கு. நீங்க பதட்டமா ஆனீங்க அப்படின்னாக்கா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது. நீங்க பதட்டம் இல்லாம ரூட் காலியா இருக்கு, நேரா நம்ம பான் போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். முன்னாடி ஒரு அந்த கார் வருதா, அந்த கார் அவங்களுடைய லேன்லயே வராங்களா இல்ல நம்மளுடைய லேன்ல ஏறுவாங்களா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும்.
அங்க டூ வீலர் வருதா, அந்த கார் கண்டிப்பா என்ன பண்ணணும், கிட்ட வர வர அந்த லேன் நம்ம லேண்டுக்குள்ள ஏறும். பாரு ஏறுது பாரு, ஏறுது பாரு, ஏறுது பாரு, டயர் ஏறிச்சா அதோ, அது நம்ம ஜட்ஜ் பண்ணணுமா? சரியா? அந்த முன்னாடி ஒரு வண்டி வருதுனாக்கா அவங்களுடைய லேன்லயே போக மாட்டாங்க, டூ வீலர் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கார்காரர் என்ன பண்ணுவாரு, லைட்டா ரைட்டுக்கு ஏறுவாரு, அதோட நம்மளுடைய லேனுக்குள்ள ஏறுவாரு. நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல நம்ம லெஃப்ட் சைட் மிரர் செக் பண்ணி ரூட் நம்ம கிளியரா இருக்குனாக்கா லைட்டா நம்ம லெஃப்ட்ல ஒதுங்கணும். ஆனா அவர் ஏறுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். பின்னாடி ஒரு டெம்போ வருது, அவர் பாட்டுக்கு ஸ்லோவா வராரு, ரொம்ப நல்லது. பொறுமையா இது மேடு, பொறுமையா செகண்ட் கியர் போட்டு ஏத்தி இறக்கி அப்படி ஆக்சிலேட்டர் கூட, அப்படியே ஆக்சிலேட்டர் கூட. இப்படிலாம் கொடுத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் கியர் வாக்ஸ் அப்படியே லெஃப்ட்ல திருப்பி. இப்ப என்ன வண்டி மெயின் ரோடு கொண்டு போக போறியா? பிரேக் அடி, ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம், போயிட்டோம். இப்போ பிகினரா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரோட்டை நீங்க கிராஸ் பண்றீங்க, ஜங்ஷன்ஸை கிராஸ் பண்றீங்கன்னாக்கா பொறுமையாவே போங்க. பதட்டத்துல நீங்க ஆக்சிலேட்டர் போட்டு பிரஸ் பண்ணிடுவீங்க, அப்போ வண்டி ரோட்டுக்கு போகாது, அங்க போயிடும். போ டூ வீலர் தானே அது, அவங்க நிடுவாங்க. இங்க ரோடு கிளியர், போலாம். செகண்ட் கியர் போடு. இப்போ மெயின் ரோடுக்கு வந்திருக்கிற இது முக்கியமான பைபாஸ் ரோடு. இங்கெல்லாம் ஸ்லோவா போனா வேலைக்கு ஆகாது, இங்கெல்லாம் ஃபாஸ்டா தான் போகணும். அப்போ நீ என்ன பண்ணணும், ஃபோர்த் கியர்ல டிரைவ் பண்ணணும். ஃபோர்த் கியர்ல டிரைவ் பண்ணாதான் இந்த ரோட்டுக்கு கரெக்டா இருக்கும். லெஃப்ட்ல டெம்போ ஏறுது, லெஃப்ட்ல வந்து ஒரு டெம்போ ஏறுது, அது கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும். இரு ஒரு கார் ஏறுதா, ஆக்சிலேட்டர் இந்த கால் எடு. ஒரு வண்டி நம்மள ஓவர்டேக் அடிக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த வண்டிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துணும். கால் எடுத்து ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க, ஏன்னா இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட நம்மளுடைய வண்டி லைட்டா ஸ்லோ ஆகும். அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு, மொமெண்டம் வச்சுக்கிட்டு நம்மள ஓவர்டேக் பண்ற வண்டி சீக்கிரமா நம்மள சேஃபா ஓவர்டேக் அடிச்சிடும். இங்க பஸ் வந்து ஆஃப் ரோட்ல இருந்து ஆன் ரோடுக்கு வருது, மெதுவா போ. இன்னும் பஸ் வேகம் எடுக்கல, பார்த்து பொறுமையா போ. இப்போதான் ரோட்டுக்குள்ள கொஞ்சமா வராரு, அவரு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வேகம் பின்னாடியே போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பின்னாடியே போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓவர்டேக் அடிக்கணும் தேவையில்லை, நம்மள ஓவர்டேக் அடிக்குது வண்டி, அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. பிரேக் அடி, லைட்டா பிரேக் அடி. ஓரமா லெஃப்ட் சைடு மிரர் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிட்டியா? ரிஃப்ளெக்டர் மேல வண்டி ஏறக்கூடாது, தடக்குன்னு ஏறக்கூடாது. போ. போதும். வெள்ளை கோடுக்கு ஒட்டியே போகணும், ஏன்னா நம்ம இப்போ பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. இங்கெல்லாம் விபத்துகள் அதிகமா நடந்த பகுதி இது. ஃபோர்த் கியர் போடுமா. இப்ப எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் வருது கியர் போடும்போது? அது ஏன் ஊருக்குள்ள போகும்போது மட்டும் கியர் மாத்தும் போது ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரல? பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது, ஐடியா எதுவுமே வராது, ஜட்ஜ்மென்ட் வராது. இந்த வண்டி வந்து நான் ஊருக்குள்ள ஓட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஓட்டும் போது பதட்டம் இருக்கதான் செய்யும், யாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அது அப்புறம் நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும், பதட்டப்படுறதுனால இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பதட்டப்படாம ஓட்டு. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவா ஓட்டுல. டிராபிக்ல பிகினரா இருக்கும் பொழுது சொல்றேன். இந்த மாதிரி வண்டி நம்மள ஓவர்டேக் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், கால் எடுத்துணும், அதாவது விட்டு கொடுத்து போட்டோம். நல்லா ஓட்டுறேன். இந்த மாதிரி பைபாஸ் ரோட்ல, எம்டி ரோட்ல எல்லாம் நல்லா இருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல், பிரச்சனை இல்ல. ஊருக்குள்ள போகும்போது தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஊருக்குள்ள மிஸ் ஆயிருக்கு, அடுத்த டைம் நம்ம அது மிஸ் ஆகவே கூடாது. ஓகேவா? ஓகே. பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ரோட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டேரிங்கை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல நீங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வண்டி ஒரு சைடா இழுக்குது அப்படின்னாக்கா வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, போதுமா? அப்படியே ஓரமா ஒதுக்கு பார்ப்போம் வண்டியை. போதும், இதுக்கு மேல வேண்டாம். இதுக்கு மேல போனா வச்சுக்கோ செக் போஸ்ட் வந்துடும். அந்த கடைக்கு டூ வீலர் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹாரன் அடிக்கணும். ஓகே. அங்க ஏதோ ஒரு யோசனையில வண்டியை ஓட்டிட்டு வருவாங்க, நம்ம ஹாரன் அடிச்சா பின்னாடி வண்டி வருதுன்னு ஒரு கவனம் அவங்களுக்கு வந்துடும். நல்லா ஓரமா ஒதுக்கு வண்டியை நல்லா ஓரமா ஒதுக்கு. ஏன்னா இது பைபாஸ் ரோடு, கிட்டெல்லாம் ரொம்ப ஒட்டி நிப்பாட்ட முடியாது, வந்து பின்னாடியே அடிச்சிடுவாங்க. போதும். இப்ப என்ன பண்ணணும்,
கியர் நியூட்ரல் கொண்டு வந்துட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுரும். ஹேண்ட் பிரேக் போட்டு அப்புறம் இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஆஃப் பண்ணி ஹசார்ட் லைட் போட்டுடணும். ஏன்னா நம்ம ரோட் ஓரத்துல தான் நிப்பாட்டி இருக்கிறோம் வண்டி, அதனால ஹசார்ட் லைட் போட்டே ஆகணும். ஹசார்ட் லைட்டும் போட்டேன், எல்லாமே பக்காவா முடிச்சிட்டேன். இப்போ நான் இறங்க போறேன் டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாது. என்னதான் ஓரமா நிறுத்தி இருந்தாலும் வண்டி வந்து சைட்ல 2 வீலர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சில வண்டி ஏறி கூட வரும். ஸோ அதனால சைட் மிரர் பார்த்துட்டு நான் இறங்குறேன். ஒரு 2 வீலர் போது பாருங்க. இப்போ நான் கதவை திறந்துருந்தா கண்டிப்பா அவர் மேல விழுந்திருக்கும். நல்லா இப்போ யாருமே இல்லை பின்னாடி. ஸோ தாராளமா ஓப்பன் பண்ணிட்டு இறங்கலாம், அவ்வளவுதான். சைடு மிரரை செக் பண்ணிட்டு இறங்குங்க, டக்குன்னு கதவு திறக்க வேண்டாம். இப்போ இந்த சைடுல என்ன வண்டி வரப்போகுது? ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா ஆஃப் வந்து வண்டி நிப்பாட்டி இருக்கிறான். அதனால என்னுடைய சைடுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோட் சைடுல பார்க் பண்ணும்போது சைடு மிரரை செக் பண்ணிட்டு கதவு திறங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லெசன் 4 வீடியோவை நீங்க கரெக்டா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னுடைய தம்பி பிகினர், அவனை வச்சே நான் இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டேன். அதாவது நீங்க ஸ்டேரிங்கா ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஒரு எம்டி ரோட்ல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க, சரிங்களா? ஒரு டிராபிக்கான ரோட்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஒரு எம்டியான ரோட்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங்ல எப்படி கண்ட்ரோல் பண்றது கத்துக்கோங்க. அது பவர் ஸ்டேரிங்கிறதுனால லைட்டா திருப்பினாலே போதும், வண்டியை அந்த நீங்க திருப்புற விதத்துக்கு ஏத்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் வண்டி, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அண்டு இன்னும் சொல்ல போனா என்னுடைய தம்பி மிஸ்டேக்ஸ் பண்ணா டிராபிக்ல மிஸ்டேக், ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. பிளஸ் பிரேக் அடிக்கும் பொழுது ரொம்ப ஹார்டா அடிச்சிட்டான். கிளட்ச் ரிலீஸ் பண்ணும் பொழுது கார் ஜம்ப் ஆயிடுச்சு. மிஸ்டேக்ஸ் நடக்கிறது சகஜம். அதே மாதிரி யூ டர்ன் பண்ணும்பொழுது அதாவது போன கியர்லயே 4th கியர்லயே யூ டர்ன் பண்ண ட்ரை பண்ணி இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ சில விஷயங்கள் மறக்க தான் செய்யும் ஆரம்ப கட்டத்துல ஒரு பிகினருக்கு. நீங்க அந்த தப்பை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல வச்சு அடுத்த முறை நீங்க வண்டி ஓட்ட கத்துக்கும் பொழுது தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கணும், ஓகேங்களா? வண்டி ஓட்டும் பொழுது கியரை சேஞ்ச் பண்ணணும், ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை சேஞ்ச் பண்ணணும், மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கை போடணும், ஆக்சிலேட்டரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், ரோடோடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க வண்டி ட்ரை பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். அண்ட் வீடியோடைய ஆரம்ப கட்டத்துல சொன்னதுதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பத்தி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நானே சொல்லி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இந்த வீடியோல நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, என் தம்பி வச்சுதான் நான் இப்போ இந்த வீடியோவை ஒரு டெமோவா எடுத்திருக்கிறேன். ஆனா நான் சொல்லி கொடுத்த வீடியோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் பத்தி நான் சொல்லி கொடுத்த வீடியோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக்.